70வது தேசிய திரைப்பட விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பட்டியல்ல எந்தெந்த திரைப்படங்கள், எந்தெந்த கலைஞர்கள், நடிகர்கள் எந்தெந்த திரைப்படங்களுக்காக அவார்டு வாங்கினாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, சிறந்த தமிழ் திரைப்படமா பொன்னியின் செல்வன் பாகம் 1 திரைப்படமும், சிறந்த மலையாள திரைப்படமா சவுதி வெள்ளக்கா திரைப்படமும், சிறந்த தெலுங்கு திரைப்படமா கார்த்திகேயா 2 திரைப்படமும், சிறந்த பஞ்சாபி திரைப்படமா பாகி டி திரைப்படமும், சிறந்த ஒடியா படமாக டமன் திரைப்படமும், சிறந்த மராத்தி திரைப்படமாக வால்வி திரைப்படமும், சிறந்த இந்தி திரைப்படமாக குல்மோகர் திரைப்படமும், சிறந்த பெங்காலி திரைப்படமாக கபேரி அந்தர்தன் திரைப்படமும் சிறந்த படங்களுக்கான பட்டியல்ல அந்தந்த மொழிகள்ல விருதுகள் வாங்கி இருக்கு. இது மட்டும் இல்லாம KGF 2 திரைப்படம் சிறந்த கன்னட திரைப்படத்திற்கான விருது பெற்றிருக்கு. சிறந்த ஃபியூச்சர் பிலிம் திரைப்படத்துக்கான விருதை மலையாளத்துல ஆட்டம் திரைப்படம் பெற்றிருக்கு. சிறந்த நடிகைக்கான விருதை திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துல நடித்ததற்காக நித்யா மேனன் வாங்குறாங்க. அவங்க கூட சேர்ந்து கட்ச் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற திரைப்படத்துல நடித்ததற்காக மானசி பரேக் அப்படின்றவங்களும் அந்த சிறந்த நடிகைக்கான விருதை பகிர்ந்துக்கிறாங்க. சிறந்த இயக்குனருக்கான விருது சூரஜ் பர்ஜாதியா அப்படின்ற இயக்குனருக்கு உஞ்சாய் திரைப்படத்துக்காக கொடுக்கப்படுது. சிறந்த நடிகருக்கான விருதை கன்னடத்துல வெளியாகி மிகப்பெரிய ஹிட் காந்தாரா திரைப்படத்தில் ஹீரோவா நடிச்சிருந்த ரிஷப் ஷெட்டி பெறாரு. சிறந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அதாவது சண்டே வடிவமைப்புக்கான விருதை அன்பறிவு மாஸ்டர்ஸ் 2 பேருமே பெறாங்க. KGF 2 திரைப்படத்தில் இவங்களுடைய பிரமாதமான ஸ்டண்ட் கோரியோகிராஃபிக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த நடன இயக்குனருக்கான விருது அதாவது பெஸ்ட் கோரியோகிராஃபி கேட்டகரியில திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் வரக்கூடிய மேகம் கருக்காதா அப்படின்ற பாட்டுக்கு கோரியோகிராஃப் பண்ணியிருந்த ஜானி மாஸ்டருக்கு வழங்கப்படுது. சிறந்த இசையமைப்பாளரா AR ரஹ்மான் அவர்கள் பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சிறந்த ஒளிப்பதிவு அதாவது சினிமோட்டோகிராஃபி கேட்டகரியில பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்ச ரவிவர்மன் இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சிறந்த ஒளி வடிவமைப்பு அதாவது சவுண்ட் டிசைனிங்கான விருதை பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் ஒர்க் பண்ண ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர் பெறாரு. சிறந்த பாடல் வரிகளுக்கான விருதை ஃபௌஜாவும், சிறந்த மேக்கப்புக்கான விருதை அபராஜிதோவும், சிறந்த எடிட்டிங்கான விருதை மலையாளத்தில் வெளியான ஆட்டம் திரைப்படமும், சிறந்த திரைக்கதைக்கான விருதையும் அதே மலையாளத்தில் வெளியான ஆட்டம் திரைப்படமும், சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதை சவுதி வெள்ளக்கா அப்படின்ற மலையாள திரைப்படத்தில் பாடியிருந்த பாடகி பாம்பே ஜெயஸ்ரீக்கும், சிறந்த பின்னணி பாடகருக்கான விருதை பிரம்மாஸ்திரா திரைப்படத்துல கேசரியா அப்படின்ற பாடலை பாடியிருந்த அர்ஜித் சிங் இருக்கும் அதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்ல பொன்னியின் செல்வன் திரைப்படம் மட்டுமே சிறந்த திரைப்படம், சிறந்த பின்னணி இசை, சிறந்த ஒளி வடிவமைப்பு, சிறந்த ஒளிப்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியில 4 விருதுகள் அள்ளியிருக்காங்க. மொத்தமா பார்க்கும்போது அறிவிக்கப்பட்ட இந்த 70வது தேசிய விருதுகள்ல கோலிவுட்டுக்கு அதாவது தமிழ் சினிமாவிற்கு மட்டுமே திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துக்கு 2 விருதுகள், பொன்னியின் செல்வனுக்கு 4 விருதுகள்னு 6 விருதுகளை தமிழ் சினிமா அள்ளி இருக்கு. தேசிய விருதுகள் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் யாராவது புது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.